ரைட் பை. ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். எல்லா வருஷமும் நீட் அண்ட் ஜேஇல ஒரு கொஷின் ரொம்ப மினிமம், எப்பயாவது 2 கொஷின் தாராளமாக கேட்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டா 2025ல ஒரு கொஷின் கூட நீட்ல கேட்கல. பட் ஜேஇ 2025 2026ல நிறைய சம் கேட்டிருக்காங்க. ரைட், நம்ம லாஸ்ட் 25% இருக்கிறதுனால ஒரு 45 மினிட்ஸே நமக்கு போதும், ரொம்ப ஜாலியாக முடிச்சிடலாம். டாபிக்கோட பேரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டாபிக்கோட பேரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நேஹா, நேற்று ரெக்கார்ட் பார்த்துட்டியாமா? ஏன் நேற்று வரல? ரைட் பை, முடிச்சிருது. ரைட் பை. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல என்னெல்லாம் சார் கற்றுக்க போகிறோம்? முதல்ல கற்றுக்க போகிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டு பை, இதோட சிம்பிள் ஹெச். கொஞ்சம் உணருங்களேன். மேக்னடைசிங் ஃபீல்டு அதாவது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிறீங்க. கற்றுக் கொடுக்குறேன்னா ஹெச், கத்துக்கிற நீங்க ஐ. நான் கற்றுக் கொடுத்தாதான் நீங்க கத்துப்பீங்க. சார் சுத்தமா ஒண்ணுமே புரியல. மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா ஒரு பொருளை காந்தமே கிடையாது பாது, அதாவது அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஒரு இரும்பு வச்சுக்கோங்களேன், ரைட்டா, இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரும்பை நான் என்ன பண்ண போறேன்? காந்தம் ஆக்க போறேன். நீங்க தான் இரும்பு. காந்தம் ஆக்குதல் ஹெச், மேக்னடைசிங் ஃபீல்டு. ஐனா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். நான் காந்தம் ஆக்குறேன், நீங்க அதனால காந்தம் ஆகுறீங்க. ஆகுதல், நான் ஆக்குதல், நீங்க ஆகுதல். வித்தியாசம் புரியுதா? நான் உங்களை காந்தம் ஆக்குறேன், அதனால நீங்க காந்தம் ஆகுறீங்க. ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். நான் கொடுத்தாதான் நீங்க மேக்னட்டா ஆவீங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஒன்றும் இல்லை, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு இரும்பு இருக்கு, ஒரு சின்ன மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க உங்க கண்ணாலே பார்த்து என்ன பண்றீங்க? காந்தமாக்க போறீங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க பாக்குறது ஹெச், அதனால அந்த பாடி காந்தம் ஆகிறது ஐ. நான் எவ்வளோ காந்தம் ஆக்குறனோ அது அவ்வளோ காந்தம் ஆகும். மேக்னடைசிங் ஃபீல்டு நிறைய கொடுத்தா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் நிறைய இருக்கும், கம்மியா கொடுத்தா கம்மியா இருக்கும். ஸோ நல்லா பேசுறீங்க. இந்த ஹெச்சும் ஐன்றது மட்டும் சொல்லிடுங்களேன். இப்போ நீ சொல்லலை, நானா என்னையே சொல்லிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஹெச் ஐ. ஓகே, ஹெச்னா என்னங்க சார்? ஐனா என்ன? ஹெச்னா மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா பி நாட் பை மியூ நாட். தெரியாதவங்க படிச்சுக்கோ இந்த ஃபார்ம்ல. பி நாட்னா என்னங்க சார்? பி நாட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு யார்ல? ஒரே நிமிஷம். ஏனா என்ன பண்ற? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு யார்ல? இப்போ நாட் போட்டாலே யார்ல. மியூ நாட் அப்படின்னா பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டி இன் ஏர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா எனக்கு ஹெச் கிடைச்சிரும். ஹெச் வேணும்னா பி நாட் பை மியூ நாட். ஃப்ரீயா இருக்கும்போது அப்புறமா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆம்பியர் பெர் மீட்டர். இல்லை இது எப்படி வந்தது நான் லாஸ்டா சொல்லித்தரேன். அப்போ யூனிட் ஆஃப் ஹெச் எல்லாரும் படிங்க. யூனிட் ஆஃப் ஹெச், யூனிட் ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்டு ஆம்பியர் பெர் மீட்டர். ஆம்பியர் பெர் மீட்டர் ஒன்றும் இல்லை, பிக்கு நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர், மியூ நாட்டுக்கு அது ஒரு யூனிட். எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஆம்பியர் பெர் மீட்டர்னு கிடைக்கும். இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டுனா ஃபார்முலா உணருங்க, பி நாட் பை மியூ நாட். மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்னங்க சார்? காந்தம் அல்லாத ஒரு பொருளை காந்தம் ஆக்குறது. ஒரு மெட்டீரியல் அன்மேக்னடைஸ், ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னட்டா இல்லாத ஒரு மெட்டீரியல், அதை மேக்னடைஸ் பண்றது, மேக்னடைஸ் பண்றது. அதனாலதான் அதுக்கு பேரு மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்ப ஹெச் வந்து கொடுக்கறது, நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன், நான் தான் ஹெச். அடுத்தது ஐனா என்னங்க சார்? ஐயோட பேரு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா காந்தம் ஆகிறது. ஆக்கிறது வேற, ஆகிறது வேற. உங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் புரியுதுன்னு எனக்கு தெரியல. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், நான் காந்தம் ஆக்குறேன், நீங்க காந்தம் ஆகுறீங்க. அப்ப ஐ வேணும்னா எம் பை வி, மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். இந்த லெசனோட ஹீரோ யாரு? கேபிட்டல் எம். magnetic moment per unit volume. Magnetic moment per unit volume, இதுதான் IA. IB the intensity of magnetization.
இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். சரி, புரிஞ்சிருச்சு. இதோட யூனிட் கத்துக்கலாமா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு நேற்று தான் சொல்லி கொடுத்த ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்க்கு மீட்டர் கியூப். அப்ப இதுக்கும் ஆம்பியர் பெர் மீட்டர் தானா சார்? ஆமா. ஹெச்சோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான், ஐயோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான். ஏன்னா நான் கொடுக்குறேன், நீ வாங்குற, நம்ம ரெண்டு பேருமே ஒரே யூனிட் தான். ரைட்டா? இதுக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? கொஞ்சம் உடைங்க. இதுக்கு m இன்ட்டு 2l எழுதலாமா? வால்யூம்க்கு ஏரியா இன்ட்டு லென்த்னு எழுதலாமா? அப்ப 2l 2l போயிடுச்சுன்னா ஸ்மால் m பை ஸ்மால் ஏ தானே, ஸ்மால் m பை ஸ்மால் ஏ. இதுக்கும் அதே தான். m ஓடது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் பை ஏக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் ஆம்பியர் பெர் மீட்டர் வந்துடும். இப்போ இதுக்கு ரெண்டு ஃபார்முலா நீங்க கத்துக்கணும். ஒன்னு கேபிட்டல் M பை V, இல்ல ஸ்மால் m பை ஏ. நல்லா கத்துக்கோங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். அங்கிருந்து வந்தது ஸ்மால் m பை ஏரியா. இன்னும் mல ஒரு 2l இருக்கும், vல ஒரு 2l இருக்கும். 2l 2l போய் சேர்ந்துருச்சுன்னா m பை ஏன்னு கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட். ஸோ நான் காந்தம் ஆக்குறேன் H, நீங்க காந்தம் ஆகுறீங்க I. அப்ப H இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, இல்ல I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H. நான் நிறைய கொடுத்தா நீங்க நிறைய காந்தம் ஆகுவீங்க. நான் உங்களை நிறைய மேக்னடைஸ் பண்ணா நீங்க நிறைய மேக்னடைஸ் ஆயிடுவீங்க. நான் கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கிறீங்க. ரைட்டா? தென் I equal to some constant into H, some constant கையம் into H. யார் சார் புதுசா ஒரு ஆள் உள்ள வரான்? கையம், கையம். அது என்ன கையம்? கையம் அப்படின்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, சசப்டிபிலிட்டி, காந்த பற்றுத்திறன். தமிழ்ல காந்த பற்றுத்திறன், எவ்வளவு காந்தம் அங்க இருக்குன்னு சொல்றதுதான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஸோ அப்ப கையம்க்கு என்னங்க சார் ஃபார்முலா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா அடுத்து நம்ம உள்ள வந்துட்டோம். கையம் வேணும்னா I பை ஹெச், கையம் வேணும்னா I பை ஹெச். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்குமான யூனிட் தான் கையம். கையம் வேணும்னா I பை ஹெச். இப்போ இதோட யூனிட் சார், மேலேயும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான், கீழேயும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான், அதனால நோ யூனிட். ஓ, அப்ப கையம்க்கு யூனிட் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? இது வரைக்குமே நீங்க மூணு மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி தான் அடுத்த ஹீரோ. மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி வச்சுக்கிட்டு தான் ஒரு மேக்னெட் டயாவா, பாராவா, ஃபெரோவான்னு கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ அடுத்தது கடைசி நேரத்துல இவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கையம், கையம் ஈக்குவல் டு I பை ஹெச். சார் படிச்ச ஃபார்முலா ஒரு டைம் ஞாபகப்படுத்துங்களேன். மேக்னடைசிங் ஃபீல்டு B0 பை மியூ நாட், intensity of magnetization m by v, intensity of magnetization m by a. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். இந்த m குள்ளார m into 2l ஒளிஞ்சிருக்கு, v குள்ளார a into 2l ஒளிஞ்சிருக்கு. அப்ப அந்த 2l காலி பண்ணிட்டா m by a. இங்க இருந்து சில நேரங்கள்ல மியூ நாட் கேட்டாங்கன்னா B0 by h ன்னு சொல்லணும். B0 ஃபேன் போட்டு, ஃபேன் போட்டு லைட் போட்டு போங்கடி. B0 by h. இது ஏர்ல, இது ஏர்ல. ஒருவேளை மீடியமா இருந்தா சொல்லவே தேவையில்ல, மியூன்னு உங்களுக்கு தெரியும். மியூ நாட்டுக்கு மியூ. அப்ப பி நாட்டுக்கு பி பை ஹெச். ஆமா. பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர் இல்ல பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் மியூ ஈக்குவல் டு பி பை ஹெச். அப்ப பி ஈக்குவல் டு மியூ ஹெச். குழப்பிக்காதீங்க. பி நாட் வேற ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, பி வேற மீடியத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு. மியூ நாட் ஏர்ல பெர்மியபிலிட்டி, மியூ மீடியத்துல பெர்மியபிலிட்டி. நாட் போட்டா ஏர் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ், நாட் போடலைன்னா மீடியம்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். சரி, இது வரைக்கும் ஹெச் ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஐ ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஹெச் ஈக்குவல் டு பி நாட் பை மியூ நாட், ஐ ஈக்குவல் டு எம் பை வி, ஐ ஈக்குவல்ஸ் டு எம் பை ஏ. கையம் வேணும்னா ஐ பை ஹெச். இதோட யூனிட் நோ யூனிட். இது ஆம்பியர் பெர் மீட்டர், இது ஆம்பியர் பெர் மீட்டர், இதுவும் ஆம்பியர் பெர் மீட்டர். அதுக்கப்புறமா மியூ நாட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், மியூ நாட் வேணும்னா பி நாட் பை ஹெச். பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் வேணும்னா பி பை ஹெச். உங்களுக்கு தெரியுமா, நிறைய நேரங்கள்ல பி ஈக்குவல் டு மியூ ஹெச்ல அவ்வளோ சம் வந்திருக்கு. மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச், பி மீடியத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு ராட் இருக்குன்னா
வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட், உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அப்ப நீங்க வெளியில கொடுத்தது பி நாட், பி நாட் வேணும்னா மியூ நாட் ஹெச், பி வேணும்னா மியூ ஹெச். இந்த அளவுக்கு நுணுக்கமா நீங்க உணரணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன ஃபார்முலா, மியூஆருக்கும் கைஎம்முக்கும் என்ன சார் ரிலேஷன்? அவசரப்படாத, பொறுமையாக கவனி. இவ்வளவு நேரம் கைஎம் யாருன்னு சொல்லி கொடுத்தேன். கைஎம் மேக்னெட்டிக், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. மியூ யாரு? பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம், பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். மியூ நாட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர் இல்ல ஃப்ரீ ஸ்பேஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்சிலான் படிக்கும் பொழுது எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். மியூ வேணும்னா மியூ நாட் மியூ ஆர். அப்ப மியூ ஆர் வேணும்னா மியூ பை மியூ நாட். குழப்பிக்காதீங்க. மியூ பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம், மியூ நாட் யாரு? மீடியத்தையும் யாரையும் ரிலேட் பண்றதுனால இவனுக்கு பேரு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, மியூ ஆர். அப்ப மியூ ஆரோட பேர் என்னப்ப? ரிலேட்டிவ், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த ரெண்டு பெர்மியபிலிட்டியை ரிலேட் பண்றேன், மீடியத்தையும் யாரையும். சரி, என்ன சொல்ல வரீங்க? கைஎம்முக்கும் மியூ ஆருக்கும் என்ன ரிலேஷன்? 8147. கைஎம்முக்கும் மியூ ஆருக்கும் என்ன ரிலேஷன்? கைஎம்முக்கும் மியூ ஆருக்கும் என்ன ரிலேஷன் பாத்துருவோமா? இதுக்கு டெரிவேஷன் போடல, டைரக்டா எழுதிடு. கைஎம்முக்கும் மியூ ஆருக்கும் என்ன ரிலேஷன்? நீ எத்தனை டைம் வேணாலும் எவ்வளோ இம்பார்ட்டண்டா எழுதி பார்க்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன். கைஎம் ஈக்குவல்ஸ் டு மியூ ஆர் மைனஸ் 1. இதுக்கான டெரிவேஷன் போடல, தேவைன்னா நோட்ஸ் போய் பார்த்துக்கோ, பட் அவசியம் இல்லை. மியூ ஆர் வேணும்னா கைஎம் பிளஸ் 1. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கும் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? கைஎம் வேணும்னா மியூ ஆர் மைனஸ் 1, மியூ ஆர் வேணும்னா கைஎம் பிளஸ் 1. உங்களுக்கு நல்லா தெரியும், கைஎம் தான் ரொம்ப முக்கியமான ஆள். கைஎம் நெகட்டிவா இருந்தா வந்திருக்கிற மேக்னெட் டயா மேக்னெட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதான் இப்ப பேச போறோம். கைஎம் பாசிட்டிவ் ஸ்மாலரா இருந்ததுன்னா பாராமேக்னெட்னு சொல்லணும். கைஎம் பாசிட்டிவ் லார்ஜா இருந்ததுன்னா ஃபெரோ மேக்னெட்னு சொல்லணும். 7365. கைஎம் நெகட்டிவா இருந்தா டயாமேக்னெட், பாசிட்டிவா இருந்தா பாராமேக்னெட் ஸ்மாலா, பாசிட்டிவா அதிகமா இருந்தா ஃபெரோ மேக்னெட். அப்ப கைஎம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1. இப்ப 2026ஓட ஜேஇ பேப்பர்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க, மியூ ஆர் கொடுத்துட்டு கைஎம் கேட்டிருக்காங்க. மியூ ஆரோட ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள், பண்ணி நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. அவ்வளோ ஈஸி. என்ன, நான் டெரிவேஷன் மட்டும் போடல, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டு, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? ரைட். சரி, ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தது மேக்னடைசிங் ஃபீல்டு. என்னப்பா ஃபார்ம்ல? மேக்னடைசிங் ஃபீல்டு. எல்லாம் டக்குன்னு சொல்லு. பி நாட் பை மியூ நாட். யூனிட் என்ன? ஆம்பியர் பெர் மீட்டர். படிச்சிங்களா? பி நாட் ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐ யாரு? மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வேல்யூ. அந்த மெட்டீரியல்ல எவ்வளோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ மேக்னெட்டா ஆகியிருக்கு. நீங்க மேக்னெட்டா ஆகல, நான் ஹெச் கொடுக்கறதுனால நீங்க மேக்னெட்டா ஆகுறீங்க. நான் நிறைய கொடுத்தா நீங்க நிறைய மேக்னெட் ஆவீங்க, கம்மியா கொடுத்தா கம்மியா ஆவீங்க. அப்ப ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹெச். இதை உணரணும். ஐயும் ஹெச்சும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கைஎம் வேணும்னா ஐ பை ஹெச். இதுக்கு யூனிட் நோ யூனிட். சரி, மியூ நாட்டுக்கு எங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். பி நாட் பை ஹெச் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து. இதை பார்த்து அப்படியே மியூ எழுதுங்க. பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் பி பை ஹெச். இதெல்லாம் எங்க பயன்படும், எப்படி பயன்படுத்தணும்னு தோ சொல்லி தரேன். முதல்ல ஃபார்முலா என்ட்ரோ முடிங்க. மியூ ஈக்குவல் டு பி பை ஹெச். பி வேற ஹெச் வேற, குழப்பிக்காது. ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு, பி மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு.
உங்களை காந்தம் ஆக்கணும்னு ஒரே நோக்கத்தோட கொடுக்கிற ஃபீல்டு ஹெச். ஸோ மியூ ஈக்குவல் டு பி பை ஹெச். தென் மியூ ஆருக்கும் கைஎம்க்குமான ரிலேஷன். மியூ ஆருக்கு மியூ பை மியூ நாட்னு ஒரு ஃபார்முலா தெரியணும். கைஎம் ஈக்குவல்ஸ் டு மியூ ஆர் மைனஸ் 1. ஒரு முடிவுக்கு வந்துருங்க. கைஎம் நெகட்டிவா இருந்தா டயாமேக்னட், கைஎம் பாசிட்டிவ் ஆனா ரொம்ப ஸ்மாலரா இருக்கு, லெஸ் தென் 1 இருக்கு, பாராமேக்னட். கைஎம் பாசிட்டிவ் லார்ஜா இருக்கு, ஃபெரோமேக்னட். அவ்வளவுதான். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோமா? இங்க இருந்து நம்ம 3 மேக்னெட் பத்தி பேச போறோம். ஸோ ஜியோ மேக்னட்டிசம் 2021லேயே தூக்கிட்டாங்க. இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், கிளாஸ் அவ்வளவு ஜாலியா இருக்கும். பட் ஏன் அதை எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கத்துக்கலாமா? ஓகே. டயாமேக்னட், பாராமேக்னட், ஃபெரோமேக்னட். நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ் வந்து குரூப்ல போட்டிருக்கோம் இல்லையா? அந்த நோட்ஸோட ஃபைனலா இந்த டேபிள் இருக்கும். இந்த டேபிள்ல படிக்கிறது நல்லது. நீங்க தனித்தனியா பேராகிராஃப் மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால டேபிள் பார்த்து அப்படியே கடகடன்னு சொல்லி கொடுத்துட்டா அவ்வளவுதான். டேபிள் முடிச்சா நீங்க போயிடலாம். லெசனும் முடிஞ்சிருச்சு. கொடுத்துருக்கிற சம்மெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டா நெக்ஸ்ட் வீக்கோட உங்களுக்கு போர்ஷன் முடிஞ்சிடும். நீங்க மட்டும் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியாது. ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? யாராவது சொல்லு. எஸ் சார். ரைட். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிட்டோம். அங்கிருந்து நம்ம டயா பாரா ஃபெரோ. இதில் ப்ராப்பர்ட்டியில் எப்போ பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. போர்ட் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்ல யாருமே போர்ட் பசங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். யார் போர்ட் பசங்க? இல்லை, யாருமே போர்ட் பசங்க இல்லை. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு ஈவினிங் எடுத்துக்கிறேன். நீங்க வாங்க. 3 டைப் ஆஃப் மேக்னெட். 3 டைப் ஆஃப் மேக்னெட். முடிஞ்சா இது யாருக்காவது இன்னைக்கு ஈவினிங் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கும்போது உங்களால ஈஸியா இன்னும் கத்துக்க முடியும். 3 டைப் ஆஃப் மேக்னெட்: டயாமேக்னெட், பாராமேக்னெட், ஃபெரோமேக்னெட். டயாமேக்னெட் எப்படி உருவாகுது? நான் படிக்கும்போது என் கூட படிச்சிரு, இன்னொரு டைம் போய் படிக்காது. எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் மோஷன் தான் டயாமேக்னெட்டுக்கு காரணம். நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றது தான் டயாமேக்னெட்டுக்கு காரணம். ஆமா சார், புரிஞ்சுக்கிட்டோம். பாராமேக்னெட்டுக்கு யார் காரணம்? ஃபெரோமேக்னெட்டுக்கு யார் காரணம்? எலக்ட்ரானோட ஸ்பின் மோஷன். ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் என்ன பண்ணுனா சர்க்குலர் பாத்ல மட்டும் சுத்தி வராது, தன்னைத்தானேவும் சுத்திக்கும். ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் அது எதுக்கு காரணம் அப்படின்னா பாராமேக்னெட்டுக்கு காரணம். ஃபெரோமேக்னெட் இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப புதுசு. ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன். டொமைன்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஈஸி பாரு. சவுத் நார்த்து. சவுத்துல இருந்து நார்த்துக்கு தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் போகும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நீங்க டொமைன்னு கூப்பிடணும். உங்களுக்கு புரியுதா? நிறைய டொமைன் இருந்தா அது ஸ்ட்ராங்கான மேக்னெட். நிறைய டொமைன், அதாவது நிறைய மேக்னெட்டிக் மொமெண்ட் இருந்தா அதுதான் அவங்க ரொம்ப டீசென்ட்டா டொமைன்னு சொல்றாங்க. நிறைய மேக்னெட் இருந்தா, நிறைய மேக்னெட்டிக் மொமெண்ட் இருந்தா நிறைய டொமைன் இருக்குன்னு அர்த்தம். பட் நிறைய டொமைன் தான் ஸ்ட்ராங் மேக்னெட் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? டயாமேக்னெட் எதிரி. எதிரின்னு சொன்னோடனே மாதவன் நடிச்ச படம் சார் சொல்லாத. பாராமேக்னெட் தம்பி, ஃபெரோமேக்னெட் அண்ணன். ஃபெரோமேக்னெட்டும் பாராமேக்னெட்டும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன? பாரா கம்மியா இருக்கும், ஃபெரோ அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இவன் 10 ரூபான்னா இவன் 100 ரூபாய், ஆனா எல்லாமே ஒன்னாவே தான் இருக்கும். டயாமேக்னெட் இருக்கு தெரியுமா, இவங்க 2 பேருக்கும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இவன் அதிகமாகறேன்னு சொன்னா இவன் குறைவான், இவன் குறைவான்னு சொன்னா அவன் அதிகமா. இவங்க 2 பேருக்கும் அப்போஸ் தான் டயாமேக்னெட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷத்துல இந்த டாபிக் முடிச்சிடலாம். டயாமேக்னெட் எதனால உருவாகுது
ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான், பாராமேக்னெட் ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஃபெரோமேக்னெட் ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன். ரைட். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னு பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுல டயாமேக்னெட்டை பிளேஸ் பண்றேன். டயாமேக்னெட் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே, ஏன் சார் அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்காத, சொல் பேச்சு கேட்காத ஆட்கள் தான் டயாமேக்னெட். நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் எந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேனோ அந்த பக்கமா நீங்க மேக்னெட் ஆகுங்கன்னு நான் சொல்லி அனுப்புறேன். அந்த பேச்சை கேட்காத ஆப்போசிட்ல மேக்னெட் ஆகுது பாத்தீங்களா, அதுவும் கம்மியா. ஸோ புவர் மேக்னடைசேஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னெட் ஆகும். டயாமேக்னெட் சொல் பேச்சு கேட்காத மேக்னெட். ஆனா பேரா அப்படி இல்லைப்பா, ரொம்ப நல்லது. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ அதே பக்கம் தான் மேக்னெட்டா ஆகிறான், என்ன கம்மியா மேக்னெட் ஆகிறான். ஃபெரோ மேக்னெட் பிரச்சனை இல்லை, நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ அதே பக்கம் தான் மேக்னெட் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக்னெட் ஆகுது, அவ்வளவுதான். அப்போ உங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி, when a diamagnet placed in a uniform magnetic field என்ன நடக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னெட் ஆகும், ஸ்மாலா மேக்னெட் ஆகும். when a paramagnet placed in a uniform magnetic field மேக்னெட் ஆகும், எந்த டைரக்ஷன்ல நான் ஆக சொல்றேனோ ஆகும், கம்மியாகும். ஃபெர்ரோ அதிகமா ஆகும், அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஐஹெச் கர்வ். உங்களுக்கு புரியுதா, யார் ஹெச் யார் ஐனா? ஐனா மேக்னெட்டா ஆகிறது, ஹெச்னா ஆக்கிறது. அப்ப ஹெச்சுக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றேன், ஹெச்சுக்கும் ஐக்கும் டிரா பண்றேன். நான் மேக்னடைசிங் ஃபீல்டு, நீங்க இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். தெரியுதா, டயாமேக்னெட் ஒரு கோளாறு பிடிச்சோன்ட்டு. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ அந்த பக்கம் ஆகாத, ஆப்போசிட்ல ஆகியிருக்கான் பாருங்க. அதனாலதான் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கிராஃப் கேட்ட கிராஃப்ல டயாமேக்னெட்டோட ஐஹெச் கர்வ், டயாமேக்னெட்டோட ஐஹெச் கர்வ் எப்பவுமே பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ், அதான் நெகட்டிவா தான் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பையன் யாருன்னா பாரா தான், ஹெச்சுக்கும் ஐக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபெர்ரோ இருக்குன்னா ஹெச்சுக்கும் ஐக்கும் டிரா பண்ணும்போது நிறைய மேக்னெட் ஆயிடும், அதனாலதான் பீக் அப்படி இருக்கு. டயா எப்பவுமே நெகட்டிவ் சைட்ல தான் இருக்கும், பாரா பாசிட்டிவ் ஸ்மாலா இருக்கும், ஃபெர்ரோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஐஹெச் கர்வ், இந்த பாயிண்ட்டை எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கணும், நல்லாவும் புரிஞ்சுக்கணும். ஹெச் கொடுக்கறது, ஐ வாங்குறது. நான் எந்த பக்கம் கொடுக்குறேனோ அந்த பக்கம் வாங்காம ஆப்போசிட்ல வாங்கினா டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதே பக்கம் வாங்கினா டைரக்ஷன் எப்படி இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட்டையும் நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும். கையம்னா யாருங்க சார்? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஆக்சுவலா வந்து ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. இப்ப என்ன சார் என்னன்னோ சொல்றீங்க, ஐடென்டி கார்டுனா ஐடென்டி கார்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவன் இந்த ஆள் தான் சொல்றதுதான் ஐடென்டி கார்டு. இப்ப நம்ம ஆதார் கார்டுல நான் தான் சதீஷ், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த கையம்மோட வேல்யூ வச்சுக்கிட்டு இது டயாவா பாராவா ஃபெர்ரோவான்னு சொல்ல முடியும். அப்ப கையம்முக்கும் டெம்பரேச்சர், இந்த இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் உணருங்க. ஒரு டயாமேக்னெட் எடுத்துட்டு வந்துட்டு அது மேல கிட்டத்தட்ட நிறைய விறகுகளை போட்டு நான் எரிச்சிட்டேன், நிறைய விறகு போட்டு எரிச்சிட்டு இருக்கேன், அதுல டயாமேக்னெட்டை தூக்கி போட்டேன். ஏதாவது ஆகுமா சார்? ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. யாருக்கு? டயாவுக்கு மட்டும்தான். கையம் வந்து ஸ்மாலா இருக்கும், நான் திரும்பவும் சொல்றேன், கையம் நெகட்டிவா இருந்துட்டாலே அவன் டயா தான். கையம் ஸ்மால், நெகட்டிவ், டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். நீ 1000 டிகிரிக்கு அதை கொளுத்தி விட்டாலும் அந்த ஒண்ணுமே ஆகாது. பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக சசப்டபிலிட்டி குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சசப்டபிலிட்டி குறையுதுன்னா பாராவா இருந்தவன் டயாவா மாறிடுவான். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், பாராமேக்னெட் ஒரு நல்ல மேக்னெட். அது டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக, என் வார்த்தையை கவனி, தன்னோட காந்தத்தன்மையை இழந்து 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 பாராவா இருக்கிறது டயாவா மாறிடுது. உங்களுக்கு தெரியும் தானே, இதுல கண்டிப்பா சம் கேட்பாங்க. கையம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/t. நிறைய கேட்டிருக்காங்க. T2/T1 ஈக்குவல் டு கையம் 1/கையம் 2. எக்கச்சக்கமான முறை வந்த கேள்வி. பாராமேக்னெட்டுக்கு மட்டும்தான். டயா கேட்டாங்கன்னா இண்டிபெண்ட், ஃபெர்ரோ கேட்டாங்கன்னா வேற. பாராவுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
டெம்பரேச்சர் அதிகமாக 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 சசப்டிபிலிட்டி குறையும், அதோட காந்தத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஃபெர்ரோலையுமே டெம்பரேச்சர் அதிகமாக 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 சசப்டிபிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். உங்களுக்கு தெரியுமா, எந்த டெம்பரேச்சர்ல பாரா டயாவா மாறுதோ அந்த டெம்பரேச்சர் பேரு கியூரி டெம்பரேச்சர். இப்போ கியூரினா கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் மாதிரி. இப்போ நீ டாக்டர் ஆகிட்டு ஒயிட் கோட் போட்டு நின்றுட்டு இருக்க, ரொம்ப சீரியஸா ஒரு பேஷண்ட்டை உள்ள இருக்காங்க, ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வெளில வந்துட்டு அந்த காட்சி அப்படியே யோசிச்சுப்பார். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும் பாரு. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்த கோட்டு, தலையில குல்லா, கையில கிளவு, கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப்பு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கற்பனை காட்சியை யோசிச்சுப்பாரு. அது நாளைக்கு நடக்க போறது தான். பட் அதுக்கு நீங்க இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்றீங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வெளில வந்து நிக்கிற அந்த நோயாளிக்கான சொந்தக்காரங்க டாக்டர் சார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்ற வார்த்தை, பெரும்பாலான டாக்டர் வர்ற வாயில வர்ற வார்த்தை வந்து சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல், நமக்கு மேலேயும் ஒருத்தவர் இருக்காரு, நம்ம அவரை நம்புவோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்காத, நிறைய சினிமாக்கள்ல பார்த்துருக்கேன் நான் ஃபுல்லாவே. அவர் வந்ததும் வார்த்தை அதான் சொல்லுவார். கிரிட்டிக்கல்னா என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயம் நடக்கலாம். மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி, ஒண்ணு இந்த பக்கம் குதிக்கலாம், இல்ல அந்த பக்கம் குதிக்கலாம். அது எந்த பக்கம் குதிக்கும்னு யாருக்குமே தெரியாது. கிரிட்டிக்கல்னா ஒண்ணு போய் சேரலாம், இல்ல பொழைச்சி வரலாம், ரெண்டு தான். அந்த டெம்பரேச்சர் தான் கியூரி டெம்பரேச்சர். அப்ப கியூரினா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் பாராவா இருக்கும், அதை தாண்டதும் டயாவா மாறிடும். எந்த டெம்பரேச்சர்ல பாரா டயாவா மாறுதோ அதுதான் கியூரி டெம்பரேச்சர். தமிழ் மீடியம் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கியூரி வெப்பநிலைன்னு படிச்சிருப்பீங்க. பாராகாந்தம் டயாகாந்தமா மாறும் எந்த டெம்பரேச்சர்ல பாரா ஃபெர்ரோ டயாவா மாறுதோ, கியூரி டெம்பரேச்சர். அதே மாதிரி கியூரி வெய்ஸ், கியூரி வெய்ஸ்ல கைஎம்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/T - TC. இந்த டிசின்றது என்னன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இல்ல கியூரி டெம்பரேச்சர். அதே தான் இங்கேயுமே, வேற ஒன்றும் இல்லை. எந்த டெம்பரேச்சர்ல ஃபெர்ரோ பாராவா மாறுதோ அது கியூரி வெய்ஸ் டெம்பரேச்சர். ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாரும் கவனிங்களேன், என்ன பாரு எல்லாரும். உன் கையில இப்ப ஃபெர்ரோ மேக்னெட் இருக்கு, அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டை நல்லா ஹீட் பண்ற, அப்ப ஃபெர்ரோ என்னவா மாறும்? ஒரு டெம்பரேச்சருக்கு அப்புறம் பாராவா மாறிடும். பாராவை நல்லா ஹீட் பண்ற, பாரா என்னவா மாறும்? டயாவா மாறிடும். அப்ப என்ன அர்த்தம்? மேக்னெட்டை ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண தன்னோட காந்தத்தை இழந்து 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 ஏற்கனவே இருந்தது இன்னொன்னா மாறுது. பாரா டயாவா மாறுது, ஃபெர்ரோ பாராவா மாறுது. பாரா டயாவா மாறினா கியூரி டெம்பரேச்சர், ஃபெர்ரோ பாராவா மாறினா கியூரி வெய்ஸ் டெம்பரேச்சர். பேரு தான் போதே தவிர வேற ஒன்றும் இல்லை. இது கைஎம்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/T, அங்க கைஎம்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு T - TC. டிசி வேற யாரும் இல்லை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு அந்த பக்கம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாரு. கத்துக்கிட்டீங்களா? என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், கிளாஸ் முடிஞ்சதும் பாயிண்ட் நம்பர் 3ஐயும் பாயிண்ட் நம்பர் 4ஐயும் உணருங்க, நல்லா படிங்க. பழைய பேப்பர் எடுத்து இது சம்பந்தமா என்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்கன்னு தேடுங்க. ரைட். மியூஆர் யாரு சார்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஒரே நிமிஷம் பாப்பா என்ன பண்ண பார்த்துட்டு வரேன். என்ன பண்ற? இங்க போக கூட சொல்லிட்டேன். ரைட். அது நான் ரூம்ல கிளாஸ் எடுக்கிறேன்னு என்னை வச்சு பூட்டிட்டு போயிடுச்சு, அதான் என்ன பண்ணுதுன்னு தெரியல, போய் பார்த்து வந்தேன். மியூஆர் மியூஆரோட வேல்யூ 0 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருந்தா டயா, 1 விட அதிகமாகவும் 2 விட கம்மியாகவும் இருந்தா பாரா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா ஃபெர்ரோ. வேற ஒண்ணுமே இல்லை, வேல்யூஸ் மட்டும் படிச்சுக்கோ, எல்லாம் கேட்க மாட்டேன். மியூஆரோட வேல்யூ பிட்வீன் 0, ஆனா மியூஆர் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். கைஎம் நெகட்டிவா இருந்தா டயா, பாசிட்டிவ் ஸ்மால் பாரா, அப்புறம் ஃபெர்ரோ. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா 6வது பாயிண்ட் படிக்கணும், மேக்னெட்டிக் மொமெண்ட். டயாவா இருந்தா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது, அதாவது இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது, சுத்தமா இருக்காது. ஆட்டம்ஸ் do not have a permanent magnetic moment, அதாவது டொமைன் இருக்காது. ஃபெர்ரோவா இருந்தா நிறைய டொமைன் எக்கச்சக்கமா இருக்கும். பாரா தான் இப்ப சிக்கல். பாரால மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா, காதல் வாங்க எல்லாரும், இந்த பாயிண்ட் புரியலன்னா எனக்கு திரும்பி கேளு. ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லா டொமைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணிக்கும். எப்ப? உங்க டீச்சர் இல்லாத பொழுது உங்க கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. கண்ணா பின்னா இங்க ஓடுவீங்க, அங்க ஓடுவீங்க, என்னவோ பண்ணுவீங்க.
உங்க டீச்சர் வந்த பிறகு எல்லாரும் ஒழுங்கா அதே இடத்துல அலைன் ஆயிடுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, டீச்சர் இல்லாத பொழுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத பொழுது ஒண்ணுக்கு எல்லாம் கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்த பிறகு எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அலைன் ஆயிடும். அப்ப இந்த லைனை படிங்க. atoms have a permanent magnetic moment which are randomly oriented. எப்ப? absence of magnetic field. டீச்சர் இல்லாத பொழுது எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஒண்ணுக்கு 0 ஆயிடும். அதனால 0. இப்ப பேராவுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கா இல்லையான்னு ஒன்னு பார்த்து கேட்டா, இருங்க சார் நானே சொல்லி தரேன். absence of magnetic field, net magnetic moment 0. presence of magnetic field, net magnetic moment not equal to 0. அதனாலதான் தெளிவா சொல்லிட்டேன். டயா எப்பவுமே 0, பாரா எப்பவுமே ரொம்ப ஹையா இருக்கும். சரி, ஃபெரோ பாரா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத பொழுது 0, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்த பொழுது நாட் ஈக்குவல் டு 0. ரைட், கத்துக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. அடுத்தது நான் சொல்றேன்ல, ஏற்கனவே இந்த டயா மேக்னெட், இந்த கோளாறு பிடிச்சோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அந்த மாதிரி. நீங்க சின்ன பிள்ளைலாம் மேக்னெட் வச்சு விளையாண்டு இருப்பீங்க. ஒரு பொருள் எங்க இருந்து எங்க போகும்? வீக்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு போகும். அதாவது மற்ற பொருட்கள் எல்லாம் துருவெல்லாம் இருக்குல்ல, அந்த அயன் டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த அயன் டஸ்ட் எதை நோக்கி போகும்? மேக்னெட் நோக்கி போகும். அப்படின்னா மேக்னெட் ஸ்ட்ராங் மேக்னெட், இந்த இடம் வீக் பிளேஸ். எப்பவுமே வீக்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு போகணும், இதான் இயற்கை. ஆனா டயா பாரு, இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர். இப்ப இதான் மேக்னெட், இதான் மெட்டீரியல்னா டயா மேக்னெட் தான் வெளில போயிடும். இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர். எல்லாருமே இந்த லிம்ப் பாருங்க, நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். பட் இந்த டயாமேக்னெட் லிக்விட் என்ன ஆகுது பாருங்க, டிப்ரெஸ்ட் ஆகுது, கீழே டிப்ரெஸ்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டை விட்டு வெளில போகுது. ஆனா இவங்கெல்லாம் அப்படி இல்லை, டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங். பாராவும் ஃபெர்ரோவும். திரும்பவும் சொல்றேன், பாரா என்ன படிக்கிறீங்களோ அதான் ஃபெர்ரோ. கம்மியா இருந்தா பாரா, அதிகமா இருந்தா ஃபெர்ரோ, அவ்வளவுதான். அப்ப இவன் மட்டும் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா, டயாமேக்னெட் மட்டும் ஸ்ட்ராங்ல இருந்து வீக்குக்கு போகும், மற்றதெல்லாம் வீக்ல இருந்து ஸ்ட்ராங் போகும். சரி, புரிஞ்சிருச்சு. திரும்பவும் ஒவ்வொரு முறையும் டயாவை பத்தி நம்ம பெருமையா பேசியே ஆகணும். சொல் பேச்சு கேட்காத ஆட்கள் லைக் யூ. ஸோ வென் ராட் ஆஃப் மெட்டீரியல் சஸ்பெண்டட் பிட்வீன் போல்ஸ் ஆஃப் மேக்னெட், ரெண்டு போலுக்கு நடுவுல டயா மேக்னெட் வச்சா, எந்த மேக்னெட் வச்சாலும் இப்படிதான் அலைன் ஆகும், ஹரிசான்லா தான் அலைன் ஆகும், பாராவும் ஃபெர்ரோவும். ஆனா இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன், பர்பெண்டிகுலரா தான் அலைன் ஆகும். டயா மேக்னெட் மட்டும் எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கும். டயாமேக்னெட் எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கும். பாராவும் ஃபெர்ரோவும் அப்படி இருக்காது, பேரலா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கவனிங்க, ஹெச்னா யாரு? மேக்னடைசிங் ஃபீல்டு. எம்னா யாரு? மேக்னெட்டிக் மொமெண்ட். டயா என்ன பண்ணுச்சு? நான் எந்த பக்கம் கொடுக்கறனோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் மேக்னெட் ஆச்சு, அப்ப ஆப்போசிட். நான் எந்த பக்கம் ஹெச் கொடுக்கறனோ அந்த பக்கம் இல்லாத அதுக்கு அகைன்ஸ்டா மேக்னெட் ஆகும், ஆப்போசிட். பாரா அப்படி இல்லை, அதே பக்கம் தான் மேக்னெட் ஆகும், ஆனா கம்மியா மேக்னெட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒன்று பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒன்று. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ அதுக்கு அகைன்ஸ்டா மேக்னெட் ஆனா டயா, அதே டைரக்ஷன்ல கம்மியா ஆனா பாரா, அதிகமா ஆனா ஃபெர்ரோ. இங்கேயுமே எம்எஸ் வெரி ஹை. அந்த எம் இப்ப உனக்கு நல்லா தெரியும், ஐக்கு மேல எம் பை வி. அவங்க எம் தான், ஐயை தான் சொல்லாம எம்னு சொல்றாங்க. டைரக்ஷன் ஆஃப் ஹெச்லேயே ஆகும். எக்ஸாம்பிள்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் யாரு? ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெனிகோ. இப்ப ஞாபகம் தான், அது இப்படி சொல்லி தரக்கூடாது, பட் ஞாபகம். ஃபெனிகோ, அயன் நிக்கல் கோபால்ட். அல்னிகோ, அலுமினியம் நிக்கல் கோபால்ட். தென் Fe3O4 ஜிடி, இது எல்லாமே ஃபெர்ரோல வந்து, ஃபெர்ரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அயன் சம்பந்தமா கோபால்ட், நிக்கல், அல்னிகோ, Fe3O4 ஜிடி, இதெல்லாம் வந்தா அது ஃபெர்ரோ மேக்னெட். ஃபெர்ரோ மேக்னெட்டை ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. டயா தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சார் பாரா சொல்லி கொடுங்க. சோடியம், சோடியம் தமிழ்ல எம் இல்ல எம். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம், அலுமினியம்,
இதெல்லாம் என்னோட ஞாபகத்துக்கு கிளாஸ்ல போயிட்டு முகம் வாங்கக்கூடாது இருக்கிறதுக்காக பார்க்காம சொல்ற மாதிரி நடிக்கிறது. அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது குருட்டு ஞாபகம் வச்சுக்கிறது. பாராமேக்னெட் யாரு? சோடியம், அலுமினியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம். நீ உடனே யுரேனியம், தோரியம் எனக்கு எதிராக பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இது. அங்க வந்து ஏன் யுரேனியம் மட்டும் யூஎம்ல முடியலையா, தோரியம் மட்டும் யூஎம்ல முடியலையா, ரேடியம் மட்டும் யூஎம்ல முடியலையான்னு எனக்கு சண்டைப்படக்கூடாது. எதுக்கு இந்த டிஸ்கஷன் தெரியுமா? இது இப்ப நான் சில விஷயங்கள் தப்பா சொல்றேன், சில விஷயங்கள் ரைட்டா சொல்றேன்னா அந்த பதிவு உங்ககிட்ட அது வந்து பெர்மனண்டா ரெஜிஸ்டர் ஆயிடும்ன்றதுக்காக தான். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம், அலுமினியம். அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஆளு ஆக்சிஜன். ரைட் தானே? தூய்மையான காற்று. ஆக்சிஜன் என்னடா மேக்னெட் சார்? பாரா மேக்னெட் சார். டின்னு, டின்னு, மேங்கனீஸ் அண்ட் டின். எக்ஸ்ட்ரா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேங்கனீஸும் டின். இப்ப கண்ணமுடி யோசிச்சா உனக்கு நல்லா தெரியும் யாருமா பாரா மேக்னெட். சரி, சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், மெக்னீசியம். மெக்னீசியத்தை பிடிச்ச உடனே பக்கத்துல மேங்கனீஸ் பிடிச்சிரு. மேங்கனீஸை பிடிச்சது டின்னை பிடிச்சிரு. உடனே நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று பாராமேக்னெட். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. டயாமேக்னெட் பாருங்க. டயாமேக்னெட் உணவுல நம்ம சேர்த்துக்கிறது உப்பு இருக்கா பாருங்க. அப்ப உப்பு என்னப்பா மேக்னெட்? டயாமேக்னெட் சார். உப்பு. சர்க்கரை இருக்கான்னு பாருங்க. என்ன சார் டீ ஏதாவது போட போறீங்க கேக்குறியா? சர்க்கரைன்னா இந்த டைமண்ட் தான் அப்படி சொல்றேன். உப்பு. சரி, டைமண்ட் கூட விட்டுருங்க. NaCl உப்பு. அதே மாதிரி தண்ணி உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு பாரு, H2O. அப்ப சுவாசிக்கக்கூடிய காற்று பாரா, இங்க உப்பு, தண்ணி, இது ரெண்டும் டயா. ரைட்டா? இப்ப உங்க வீட்டுல அப்படி கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் ரிப்பீட்டர் படிக்கிறதுனால தூக்கி போட்டு தான் மிதிப்பாங்கன்னு வச்சுக்கேன். சின்ன பிள்ளையா நீயும் கியூட்டா குழந்தையா இருக்கும் பொழுது உன்னையும் உன் பேரண்ட்ஸ், உங்க பாட்டி, தாத்தா என்னெல்லாம் கொஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. தங்கம், வெள்ளி, வைரம், இந்த மாதிரி கொஞ்சல்கள் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்ப அந்த காட்சியெல்லாம் உங்க வீட்டுல வந்து போகாது. ஏன்னா மெதிக்கிற நேரம் இது. அதனால இருக்கான்னு பாருங்க. தங்கம் இருக்கான்னு பாருங்க, AG. ஸோ தங்கம். வெள்ளி இருக்கான்னு பாருங்க, AU AG, தங்கம், வெள்ளி. வைரம் இருக்கான்னு பாருங்க. ஸோ தங்கம், வெள்ளி, வைரம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, சோத்துல போடுற உப்பு, இது எல்லாமே டயாமேக்னெட். இப்ப மறப்பியான்னு கேட்டா மறக்க மாட்டேன். சரி, எங்க அம்மா என்ன சின்ன பிள்ளை இருக்கும்போது தங்கம், வெள்ளி, வைரம்லாம் கொஞ்சுவாங்க. சரி, டயாமேக்னெட்டு. தண்ணி குடிக்கிறோம், டயாமேக்னெட்டு. ரைட்டா? அடுத்தது ஒரே நிமிஷம். தென் ரெண்டு மெட்டல் உன் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸோ உன் காதுல மெட்டல் தானே வந்து, மெட்டல் வந்து இல்ல, காப்பரும் ஜிங்கும். ரெண்டு மெட்டல் சேர், ரெண்டு மெட்டல் டயா தான். ரெண்டு கேஸ் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்க, ஹீலியமும் நியானும். இப்ப டயாமேக்னெட்ல இருக்கிற ரெண்டு மெட்டல் யாருபான்னு கேட்டா காப்பர் அண்ட் ஜிங்க்னு சொல்லணும். ரெண்டு கேஸ் யாருன்னு கேட்டா ஹீலியம் அண்ட் நியான்னு சொல்லணும். பென்டாவேலண்ட் எலமெண்ட் ரெண்டு பேர் தெரியுறாங்களா? பிஸ்மத்தும் ஆன்டிமனியும். இது எங்க சொல்லி கொடுத்தேன்? செமிகண்டக்டர்ல சொல்லி கொடுத்தேன். பென்டாவேலன்சி, பிஸ்மத் அண்ட் ஆன்டிமனி. இவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் HG. அதே மாதிரி லெட், அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இப்ப கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிடும். தண்ணி, உப்பு, தங்கம், வெள்ளி, வைரம், ரெண்டு கேஸ் ஹீலியம் நியான், ரெண்டு மெட்டல் காப்பர் அண்ட் ஜிங்க், ரெண்டு பென்டாவேலண்ட் எலமெண்ட் பிஸ்மத் அண்ட் ஆன்டிமனி, ரெண்டு ஸ்பெஷல் மெட்டல் HG அண்ட் லெட். அவ்வளவுதான். இது அங்க எக்ஸாம் ஆல்ல அந்த ஆப்ஷன் பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிக்க தோணும். இல்ல கண்டிப்பா கேட்பாங்க, இதுல which one of the following diamagnet, which one of the following paramagnet, which one of the following ferromagnet கேட்பாங்க. ஃபெனிக்கோ, அல்னிக்கோ, அது ஃபெர்ரோ. UMல முடிகிற சில மெட்டல்ஸ் அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். மெக்னீசியத்தை பிடிச்சது மேங்கனீஸ் பிடிச்சிரு. தென் உங்களோட சுவாசிக்கக்கூடிய காற்று ஆக்சிஜன். இது வந்து பாராமேக்னெட். தென் இங்க டயாமேக்னெட்டோட ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ அதனால டயாமேக்னெட்டை மட்டும் தனியா படி, பாராவை மட்டும் படி. அதிகமா சொன்னீங்கன்னா ஃபெர்ரோ, கம்மியா சொன்னீங்கன்னா பாரா. இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்ல சொன்னா டயா. அவ்வளவுதான்.
உங்களோட முக்கியமான வேலை இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்றது. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குன்னு பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், மியூ ஆர் ஈக்குவல் டு கைஎம் பிளஸ் 1, கைஎம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1. இதன் அடிப்படையில் எவ்வளவு சம் இருக்குன்னு பாருங்க. சரி, டைரக்டா அவங்க மியூ ஆர் கொடுக்கல சார், அப்ப மியூ பை மியூ நாட்டுக்கு போங்க. மியூவும் கொடுக்கல சார், பி பை ஹெச், அதாவது மியூக்கு பதிலாக பி பை ஹெச். அப்ப மியூ நாட்டு கொடுக்கல சார், பி நாட் பை ஹெச். நீங்க தான் தேடணும், தெரியுதா? எப்ப பார்த்தாலும் அவங்க டைரக்டா அவன்கிட்ட மியூ ஆர் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது. மியூ ஆர் கொடுக்கலையா, மியூ பை மியூ நாட் கொடுத்துருப்பான். மியூவும் கொடுக்கலையா, பி பை ஹெச், மியூ நாட்டு பி பை ஹெச். இவ்வளவு தூரம் போயிட்டு அப்புறமா நீங்க மியூ ஆர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கையம் கண்டுபிடிக்கும். இப்போ யாராவது டக்குன்னு சொல்லுங்க, கையம் ஒரு வேலை நெகட்டிவா இருந்தா என்ன மேக்னெட்? டயமேக்னெட். கையம் பாசிட்டிவ் ஸ்மால்